பேசுங்க சார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாத ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் வரும் 29ஆம் தேதி நாளை தொடங்க உள்ளது. திருவிழாவுக்கு வெளி மாவட்டம், மாநிலம் மற்றும் வெளி நாடுகளிலிருந்து பல லட்ச மக்கள்கள் வேளாங்கண்ணிக்கு ஒவ்வொரு ஆண்டும் குவிந்து வருகின்றன. ஆண்டுதோறும் குவிந்து வருகின்றன. எனவே அவர்களின் பாதுகாப்பை கருதி நாகப்பட்டினம் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வேளாங்கண்ணிக்கு வரும் பக்தர்கள் கடலில் குளிக்க 10 நாட்களுக்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டு உள்ளார். அதே போல் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாளை கீழ்வலூர் வட்டார பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு ஆண்டுகளும் பக்தர்கள் நடந்து வந்து ஆண்டு திருவிழாவில் கலந்து கொள்கின்ற ஒரு வார காலமாக வெளி மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் நடந்து வந்து மாதாவின் சிலுவையை சுமந்து நடந்து வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் காலை முதல் வெயில் கடுமையாக 2 நாட்களுக்கு வெயில் கடுமையாக சுத்தரிக்கிறது. அதை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் வேளாங்கண்ணி திருவிழாவில் பங்கேற்பதற்காக நடந்து வந்து செல்கின்றதை நேரடியாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டுகளும் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றத்தில் கலந்து கொண்டு மாதாவின் பிரச்சனை பெற்ற மாதாவின் கொடியேற்றத்தில் கலந்து கொள்கின்றனர். நாளை உள்ளூர் விடுமுறையாக நாகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 6:30 மணிக்கு மாதா பேராலயத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் பூஜ்யம் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்படுகிறது. செய்திகளுக்காக நாகையிலிருந்து எஸ். நிஜாம்.